ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழிச்சு மேட் நியூஸோன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணிக்கு வர்றது. அந்த ஷோ வந்திருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து நைட் ஷோவாக போகிறோம், தூக்கம் கெடுது அப்படின்னு பல பேர் அட்வைஸ் பண்ணதுனால மேட் நியூஸ் ஷோவெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் வந்து குடும்பஸ்தன். மத கஜ ராஜா தான் பார்க்கலாம் நினச்சோம். அது ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆச்சு. எப்படின்னு அடுத்த வாரம் ஓடிடியில் வந்துடும். சரி, இது குடும்பஸ்தன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது, அதை பார்ப்போம். மணிகண்டன் நடிச்சிருக்கிறாரு, வேற யாருன்னே தெரியல அந்த படம். பட் எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. ஸோ நான் வந்து குடும்பஸ்தன் படம் வந்து பார்க்க போகிறேன். பார்த்துட்டு வந்துட்டு என் ரிவ்யூ சொல்கிறேன். இது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மேட்னி ஷோ வந்தேன். நான் சொல்கிறது தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தேட்டரில் யாருமே கிடையாது, பார்க்கிங்லாம் யாருமே கிடையாது. மாலில் தான் வந்திருக்கேன். மால் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் பியூட்டி என்னென்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க இந்த டயத்தில். பார்த்தீங்கன்னா மத்தியான டயத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு எந்த டைப் ஆஃப் பீப்புளுமே இல்லை. ஒரு ஃபேமிலி மேன், ஏஜ் அது யாருமே இல்லை. ஆனால் வந்து கூட்டம் சுத்தம் ஒரு 10% தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக. இப்போ பாப்கார்ன் வாங்க போகிறோம், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா கவுண்டர் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ரீசன்ட் பாஸ்டில். ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணுறேன். மேட்னி ஷோ எல்லோரும் பாருங்கள். படம் பார்த்து வந்து நான் சொல்கிறேன். ஓகே, பாய். குடும்பஸ்தன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரோல் இப்போ தான் முடிஞ்சுது. இன்ட்ரோல் முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டான். அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியல, எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அப்படியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கஷ்டப்படுறான், ஓகே. ஆனால் அது மெத்தட் ஆஃப் டேக்கிங்கும் வந்து கசன்னு இருந்தது, லென்த்தியாக இருந்தது. எனக்கு நம்ம படம் முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது இன்டர்வல். சரி, இதுக்கு பிறகு என்ன இருக்க போகுது இன்டர்வலில் அப்படின்னு சொல்லி நான் டயர்டாகி வெளியே வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்னி ஷோ வந்தேன். பட் ஆனால் நம்மளால் கம்ப்ளீட்டாக இருந்து பார்க்க முடியல. அவ்வளோ டயரிங்காக இருக்குது. அவங்க எடுத்துக்கிட்ட விதம், அவங்க காமெடின்னு சொல்லி எடுத்த எதுவுமே காமெடியாக வரல. அவர் இந்த மணிகண்டன் வந்து நடிக்கிறாரு, பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக நடிக்கிறாரு. பட் அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஈவன் டேக்கிங்ஸு, கேமரா, அதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது எடுக்க தெரியாதவன் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துருந்தாங்க. மேபி நான் சரியானு தெரியல, செகண்ட் ஹாஃப் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய இம்பேக்ட் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சாரி குடும்பஸ்தன் டீம், என்னால் பார்க்க முடியல உங்கள் படத்தை செகண்ட் ஹாஃபு. நான் கிளம்பிட்டேன், ரொம்ப சாரி. பட் தெரியல, இந்த மாதிரிலாம் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்க்கவே முடியாது. ஏன் இவ்வளோ லென்த்தாக எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் சீன்ஸ் ஒன்றுமே இல்லை, கதையும் இல்லை, கழுதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. டயர்ட் ஆயிடுச்சு. சாரி, பாய்.